Hi friends, welcome back to our channel She Trends. இன்னைக்கு ஒரு bridal blouse தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட பேக் நெக் வந்துட்டு நான் இன்றைக்கி போடுறேன். ஃபியூ டேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லீவ் போர்ஷன் போடுறேன். இதுதான் வந்து பேக் நெக்கு. ஒரு 10 inch ஹைட்டு. வெளியே பண்ணியிருக்கிறது அவுட்டர் லைன், உள்ளே பண்ணியிருக்கிறதுல தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஓரளவு பேக் நெக் வந்து ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு அவுட்டர் லைன் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலும் அந்த லைனில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் ஒர்க் ஏதாவது பார்ப்போம்ல. ஸோ மெட்டீரியல் ஒர்க் பார்க்குறதுக்காக சேம் வந்துட்டு ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் தான். அண்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் லோட் பண்ணிக்கிட்டேன், என்ன சொல்கிறது, பீட்ஸை வந்து லோட் பண்ணிட்டேன். அயன் நீடில் எடுத்திருக்கேன். யூஷுவல் எப்போவும் சொல்கிறது தான், 2 பீடாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். மேக்ஸிமம் வந்துட்டு அயன் நீடிலில் பண்ணுங்க பீடு. ஏன்னா அயன் நீடிலில் பீடு வந்து நிறைய எடுக்க முடியும், துளிப்பில் நிறைய எடுக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து அயன் நீடில் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் துளிப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். துளிப்பு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காது கிளாத்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அயன் நீடில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ப்ளவுசஸாவது போடுற வரைக்குமே வந்து அயன் நீடில் பழகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அப்போ தான் வந்துட்டு பின்னாடி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இது வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட் போட்டு முடித்தாச்சு. சுகர் பீடுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டோன் செயின் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ கொடுக்குற மாதிரி சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அடுத்து ஒரு லைன் ஏதாவது அந்த மாதிரி கொடுக்கணுன்னா இது கொஞ்சம் அதே தான், பட் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். சுகர் பீடுக்கு அடுத்து ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு, பெரிய ஸ்டோன் செயின் ஒயிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிட்டேன். இந்த டைம் ஸ்டிச் பண்ணாமல் ஒட்டிட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம், நமக்கு இருக்க டைமிங் பொறுத்து. ஒட்டி முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒட்டினா மட்டும் பத்தாது, ஸ்விங் த்ரெட் வச்சு நம்ம வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இதுக்கு அடுத்து மோத்தி பீடு வந்துட்டு கொடுக்குறேன். ஒன்று தான் ஸ்டிச் பண்ணுறோம். இதோட சாரீ கலர் என்னென்னா டார்க் மெரூன். உங்களுக்கு வந்துட்டு மெரூன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது த்ரெட் ஒர்க்கு இந்த மாதிரி கூட பண்ணலாம். இதுக்கு பதிலாக இந்த மோத்தி பீட் கொடுக்குறோம்ல, அதுக்கு பதிலாக 2 சுகர் பீட்ஸ் மெரூன் கலர் அந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் கிடைக்கும், இல்லை மேட் ஃபினிஷிங்கில் கூட மெரூன் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து வாங்கி கூட இடையில ஏதாவது கொடுக்கலாம். அடுத்து இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது லீஃப் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக மோத்தி பீடு முடித்ததுக்கப்புறமும் இன்னொரு லைன் நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து வைக்க போகிறேன். சரம் இருக்கும்ல, ஸ்டோன் சரம், அந்த இது வைக்க போகிறேன். வச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டோன் செயின் ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின், அடுத்து மோத்தி பீடு, அடுத்து ஸ்டோன் செயின். அதுக்கு அடுத்து வந்து குந்தன் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக ஒட்டியாச்சு. ஸ்டோன் செயின் நல்லா ஒட்டியாச்சு. அது ஸ்டோனுக்கும் குந்தன் ஸ்டோனுக்கும் இடையில வந்து ஓரளவு ஒரு சர்தோசி போய் வர அளவுக்கு வந்து கேப் விட்டு ஒட்டியாச்சு. இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டோன் கலரில் தான் வந்துட்டு சாரீ இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. 10 inchங்கிறனால ப்ளவுஸ் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. பிகாஸ் 10 inch ஹைட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப ஸ்டோன்ஸ் தேவைப்படும்ல. ஓகே, இது வந்து குட்டி சர்தோசி, ரொம்ப சின்னதாக ஒரு சர்தோசி இருக்கும்ல, அந்த சர்தோசி வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி மொத்தமாக போகிறப்ப நமக்கு வந்து இதுதான் அளவு அப்படிங்கிறது சர்தோசியில் இருக்காது. ஏன்னா நம்ம எடுக்கிறோம், மொத்தமாக டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் பர்டிகுலராக ஒரு புட்டா இந்த மாதிரி வர்றப்போ தான் நம்ம வந்து இந்த ஷேப்பில் இந்த சைஸில் கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலமையில இருப்போம். சர்தோசி வந்து அப்போ தான் வந்து அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுக்கும் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். சர்தூசி போடுறதுக்கு நீடில் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கும். அண்ட் அகெயின் ஈஸி தான், கொஞ்சம் பழக பழக ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்தூசி வந்து நல்லா அந்த ஸ்டோனை ஒட்டி வரணும். அப்போ தான் அந்த ஸ்டோனுக்கு அவுட்டர் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த முள்ளே இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி தனியாக தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டோனுக்கு அவுட்டர் லைன் கொடுத்த மாதிரி வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்டோனை ஒட்டியே சர்தூசி போடுறோம். அண்ட் சர்தூசி போடுறது வந்து எவ்வளோ சைஸ்க்கு தள்ளி போடணுன்னா, குறைஞ்சது ஒரு 2 ஸ்டிச்சு போடுவோம்ல, செயின் ஸ்டிச் 2 செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்தளவுக்காவது போடணும். அந்தளவுக்காவது கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். ரொம்ப நெருக்கவும் முடியாது, ரொம்ப தள்ளவும் முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சைடு இது பண்ணதோட இருக்குது, இன்னொரு சைடு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இல்லை எனக்கு இந்த மாதிரி மாடலும் பிடிச்சிருக்குன்னா இன்னும் வந்து நம்ம நெருக்கமாக பண்ணலாம். ஒரு பக்கம் மட்டும் ஸ்டோனை ஒட்டிட்டு முக்கோணமாக கொடுத்துடலாம், அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். பட் இது வந்து இன்னொரு ஸ்டோன் வந்து ஃப்ரீயாக இருக்குல்ல, ஸோ அதையும் கவர் பண்ணோன்னா இன்னொரு லேயர் வளைஞ்ச மாதிரி சிக்கு கோலம் போடுற மாதிரி நம்ம வந்து சர்தூசி போட்டு தான் ஆகணும். இப்படியே விட முடியாது, ஃபுல்ஃபில்லாக இருக்காது. செகண்டும் அதே மாதிரி தான். இப்போ இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் முடிச்சிட்டோம்ல, அடுத்தும் அதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் முதல்ல வந்து ரைட் சைட் பண்ணோம், இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறோம், அவ்வளோதான். சென்டரில் அந்த கரெக்டாக அந்த ஸ்டோனை ஒட்டியே நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அவுட்டர் லைன் மாதிரி கிடைக்கும். ஃபுல்லாக அந்த ஸ்டோனை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிட்டால் ஒரு ரிங் ஸ்டோன் எஃபெக்ட்டுக்கு தெரியும், அப்போ தான் பார்க்குறக்கு. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிக்கு கோலம் போட்ட மாதிரி. இப்போ இந்த ஒரு சைடு வளைஞ்சிருக்கிறது, ரெண்டாவது சைடு வந்து சேம் அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரியே பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றியும் நம்ம வந்து சர்தூசி கொடுக்கலாம். இல்லையா வந்து ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சர்தூசி கொடுக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க போகிறோங்கிறதுனால நடுவில் நம்ம வரதுங்கிறதுனால ரவுண்ட் ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பெரிய பீடு இருக்கும்ல, மோத்தி பீடை விட பெரிய சைஸ் இருக்கும்ல, அந்த சைஸ் கொடுத்தும் வந்து நம்ம இந்த சர்தூசி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சர்தூசி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் விட்டுட்டேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன்னா நம்ம வந்து பேக் நெக் வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம், அதாவது வேறு எந்த மோட்டிவ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை தான் ஹெவி பண்ணுறோங்கிறனால ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து அகலம் வரணும், 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு அகலம் மட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அடுத்து ஒரு லைன் இது பண்ணுறோம். அடுத்து ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அடுத்து மோத்தி பீடு கொடுக்குறோம். இது மாதிரியும் கொடுக்கலாம், அப்படி இல்லை சுகர் பீடு கொடுத்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இந்த மோத்தி பீடு கொடுத்து மறுபடியும் இந்த பக்கம் இருக்குல்ல ஸ்டோன் செயினையும் ஒட்டி மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்து அப்படியும் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன், மோத்தி பீடோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா மோத்தி பீடோட முடிக்க இஷ்டம் இல்லைன்னா பின்னாடி அரும்பரும்பாக கொடுக்கலாம், யுவர் விஷ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் வந்து கீழெல்லாம் புட்டாஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மெரூன் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சர்தூசி கொடுத்துருக்கேன். சர்தோசியும் கொடுக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு வேணான்னா வந்து சரியும் கொடுக்கலாம், நம்ம ரேஞ்ச் பொறுத்து. ஆனால் வந்து குந்தன் ஸ்டோனை சுற்றி நீங்கள் வந்து சரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது. இப்போ இங்கே கொஞ்சம் கொடுத்தாச்சா, அடுத்து அதே மாதிரி இங்கே கொஞ்சம் வந்து ஸ்டோன் கொடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்டோன் பேலன்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பேலன்ஸ் விட்டுருக்கேன். சுற்றிட்டு இங்கே என்ன பண்ணோமோ அதே சர்தூசியை தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, அதை சுற்றி நம்ம வந்துட்டு புட்டாஸ் போடுவோம். இதுக்கு நான் வந்து துளிப் நீடில் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு துளிப் நீடில் ஓகே தான், நான் போட்டுட்டு இருந்தேன்னா ஸோ அதிலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து கொடுக்குறோம்ல சேம் அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்னதாக வந்து கொடுக்கணும்.
ரொம்ப பெருசு பெருசாக வந்து ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா தூக்கிக்கும். சர்தோசி வந்து நிற்காது, ஸ்டோனை சுற்றி நிற்காது, தூக்கிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நைட் டைமில் எடுத்ததுனால கலர் வந்து அவ்வளோ இதாக தெரியல, கொஞ்சம் மாறி மாறி தெரிஞ்சுது. பர்ஃபெக்டாக இவ்வளோ தான் நமக்கு வந்து அளவு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சர்தோசியை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி புட்டாஸ் போடுறப்ப, புட்டாஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பெரிய 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 இடத்துலலாம் யூஸ் பண்ணுறப்ப சர்தோசி வந்து நம்ம இதே அளவில் தான் கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஊசிக்குள்ளே போகிற அளவுக்கு வரைக்கும் கூட ஒரே சர்தோசியாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோனு, வேறு ஏதாவது இடம் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ஒரே ஒரு புட்டாஸ் போட போகிறோம். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அளவு கட் பண்ணி தான் ஆகணும். இதோட ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் guys. Love you all.